Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy chapter 1 illustration sum number 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the following details find out the total sales made during the year. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Total sales வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. Data on 1st April 2018 ல 50,000 இருக்கு. Cash received from debtors during the year 1,50,000. Returns inwards 15,000. Bad debt 5,000. Debtors on 31st March அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு 70,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 1,40,000. இப்போ என்ன சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கேஷ் சேல்ஸ் இருக்கா ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் சேல்ஸ் வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது என்ன ஹெட்டிங்கு? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்மேட்டு அப்படியே லிசன் பண்ணிங்க. ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். இதை வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டில் என்ன பண்ணுறீங்க? டெபிட் சைட் டேட்டா இருந்தாலும் கிரெடிட் சைட் கிரெடிட்னு போட்டு எழுதிக்கணும். ஹெட்டிங் வந்து டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிக்கிங்க. அப்போ டெபிட் சைடு என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் பிடினா ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸை தான் இப்படி சொல்லுவோம். அது நெக்ஸ்ட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன அது நம்ம கண்டுபிடிக்கிறது? கிரெடிட் சேல்ஸ் இருந்தால் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்பளம் உள்ளதை போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட். என்ன அது? இந்த செக் வந்து எதுவும் டிஸ்ஹானர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை இந்த சைடு டெபிட் சைடு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எதுவும் இருந்தாலும் பில்ஸ் வந்து டிஸ்ஹானர்ட் ஆகிடுச்சு பில்ஸ் எதுவும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? டெபிட் சைடு போடணும். கிரெடிட் சைடு என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். கேஷ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க டேட்டாஸ்லேருந்து அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு செக் ஏதோ ரிசீவ் பண்ணியிருந்தாலும் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் ஏதோ அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் எதுவும் ரிட்டர்ன் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் இருந்தாலும் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? அதாவது அதை எப்படி எழுதணும் அப்படின்னா பை பேலன்ஸ் C/D அப்படின்னு எழுதணும். ஏன்னா C/D அப்படிங்கிறது கேரி டவுன். இது வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போவாங்க. ஓகேவா? இந்த ஃபார்மேட் படி நம்ம அந்த சம்மை போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? டெட்டாஸ் ஆன் 1st April 2018. என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸை இங்கே டெபிட் சைடு போட்டுக்கிறீங்க. ஓகேவா? 50,000. நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ அது கிரெடிட் சைடு வரும். அப்படியே நோட் பண்ணிங்க. டெபிட் சைடு என்ன வரும்? கிரெடிட் சைடு என்ன வரும்? இது டெபிட். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் டியூரிங் த இயர் கிரெடிட். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வர்டு எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும். பேட் டெப்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். டேட்டாஸ் ஆன் 31st March வந்து கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட் கேஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷுவல்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இது வந்து டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகும்போது தான் எடுத்துக்கணும். ஓகேவா? வாங்க சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். டு பேலன்ஸ் B/D. டு பேலன்ஸ் B/D எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்மில். டு பேலன்ஸ் B/D 50,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்துருந்தீங்க 50,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் டியூரிங் த இயர். அது எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். அப்போ பை கேஷ் அக்கௌண்ட். பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில்? 1,50,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? பை கிரெடிட்டில் ரிட்டர்ன் இன்வர்டு. பை ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் எழுதிங்க. பை ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேட் டெப்ட். பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்களா? பை பேட் டெப்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டில் எழுதுகிற எல்லாத்துக்கும் பை போட்டு எழுதணும். டெபிட்டில் எழுதுகிற எல்லாத்துக்கும் 2 போட்டு எழுதணும். பை பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது சம்மில்? டேட்டாஸ் ஆன் 31st March 2019 70,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அதை எப்படி எழுதணும்? பை பேலன்ஸ் C/D.
எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70,000 கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே இங்கே எதில் ஹையர் அமௌண்ட் இருக்குது? கிரெடிட் சைடு தான் இருக்குது. அதை டோட்டல் எழுதிங்க. Five plus 5 10 4 2,40,000 2,40,000 வரும். இதுக்கு நேராக 2,40,000 எழுதிங்க. இந்த 2,40,000ல் 50,000 லெஸ் ஆகிடுச்சுன்னா 2,40,000 50,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 1,90,000 வரும். இதுதான் வந்து டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நேம் கொடுக்கணும். ஓகேவா? என்ன அக்கௌண்ட்டு? சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன சேல்ஸு? கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் பண்ணுறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட். இது பேலன்ஸிங் ஃபிகர். ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். Total sales is equal to cash sales plus credit sales. இப்போது கேஷ் சேல்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? சம்மில் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,40,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறீங்க. 1,40,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,90,000. எங்கள் கொடுத்துல நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் கிரெடிட் சேல்ஸ். அப்போ 1,90,000 எடுத்து என்ட்ரு பண்ணிங்க. 1,90,000. நெக்ஸ்ட்டு 1,40,000 ப்ளஸ் 1,90,000 இஸ் ஈக்குவல் டு rupees 3,30,000. இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.